வெல்கம் டு வின்னர் செல்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன பயாலஜி கிளாஸில் என்ன பார்த்தோம்னா செல்லை பற்றி பார்த்தோம். சரி, இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செல்லோட செல் பகுப்பு, அதாவது செல் டிவிஷன் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மூணு வகையான செல் டிவிஷன் இருக்குது. ஒரு செல் டிவிஷன் என்ன பார்த்தோம்னா ஏமைட்டாசிஸ், ரெண்டாவது டிவிஷன் என்ன பார்த்தோம்னா மைட்டாசிஸ், அது மூணாவது வந்து மியாசிஸ். ஏமைட்டாசிஸ்னா நேர்முக செல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். நேர்முக செல் பகுப்பு, அதில் அது மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்கணும் பாக்டீரியா, அமீபா அப்படிப்பட்ட நுண்ணுயிரிகளில் நடக்கக்கூடியது என்னது ஏமைட்டாசிஸ். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து நேர்முக இல்லை தெளிவா இல்லாத ஒரு செல் டிவிஷன் ஃபார்ம் ஆகாது. குரோமாட்டின் மெட்டீரியல் டஸ் நாட் கண்டென்ஸ், அதாவது குரோமாட்டின் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆகாது. இப்போ நம்ம மியாசிஸ்ல பார்த்தோம் இல்லைன்னா மைட்டாசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம், அதாவது அது எப்படி இருக்கும்னா நியூக்ளியருக்குள்ள, அதாவது உட்கருக்குள்ள குரோமோசோம் வந்து குரோமோட்டின்னா இருக்கும். அந்த குரோமோட்டின் வந்து செல் பகுப்பின் போது குரோமோசோமா மாறும். குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறுற அந்த ப்ராசஸ் வந்து இதுல இருக்காது. அதனால இதுல என்ன செய்யாதுன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸ்பிண்டில் ஃபைபரை ஃபார்ம் பண்ணாது. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் தான் என்ன செய்யும்னா குரோமாட்டினா இருக்க குரோமோசோமை பிரித்து எடுக்கும். அதாவது டாட்டர் குரோமோசோமா மாத்துறதுக்கு, இழுக்கிறதுக்கு, அதை உடச்சி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர், அதாவது கதிர்கோல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஏமைட்டாசிஸ்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா குரோமோட்டின் வந்து குரோமோசோமா மாறாது. குரோமோட்டின் வந்து குரோமோசோனா மாறுற அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து ஸ்பிண்டில் ஃபைபரோட உதவி தேவைப்படும். அதனால ஏமைட்டாசிஸ்ல இருக்காது. அப்புறம் இது வந்து மேக்ஸிமம் ப்ரோகேரட், நான் சொன்ன மாதிரி பாக்டீரியா, அமீபா அப்படிப்பட்ட சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கிறனால இது வந்து ப்ரோகேரட்டிக் செல்ல நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏமைட்டாசிஸ்னு சொல்றோம். சரி, நம்ம இதுல என்ன இருக்குன்னு மறுபடியும் பார்ப்போம். மொதல் செல் டிவிஷன்ல 3 டைப் இருக்கு. ஏமைட்டாசிஸ் இருக்கு, மைட்டாசிஸ் இருக்கு, மியாசிஸ் இருக்கு. இதுல ஏமைட்டாசிஸ் என்னன்னா நேர்முக செல் டிவிஷன், அதாவது டைரக்ட் ஆர் இன்சிபியன்ட் செல் டிவிஷன் சொல்றோம். அது நேர்முக இல்ல தெளிவில்லா செல் டிவிஷன், செல் பகுப்பு அப்படி சொல்றோம். இதுல வந்து ஸ்பிண்டில் செல் என்ன செய்யாது, ஃபார்ம் ஆகாது. ஏன் ஃபார்ம் ஆகாதுன்னா குரோமோசோம் வந்து குரோமாட்டினா கன்வெர்ட் ஆகாது மட்டும் தான் நடக்கும். ப்ரோகேரியாட்டிக்ல மட்டும் தான் எது நடக்கும், ஏமைட்டாசிஸ் நடக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், மியாசிஸ். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் மியாசிஸ். மியாசிஸ்ல என்ன, இது வந்து டிப்ளாய்ட் செல்ல மட்டும் செல்னு சொல்லுவாங்க. சொமாட்டிக் செல்லாம் உடல் செல்கள், அந்த இடத்துல நடக்கூடியதான் என்னது மைட்டாசிஸ் சொல்றோம். இது எதுல நடக்கும்னா அதுல வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ ஆஃப் பிளான்ட்ல நடக்கும். மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூனா நமக்கு தெரியும், வளர ரூட் ஷூட் அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடியது மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ, அந்த இடத்துல வளரும். அடுத்து இது ரப்சர் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல தான் நியூக்ளியர் மெம்பர் வந்து ரப்சர் ஆகும். ஏன்னா நமக்கு தெரியும் ப்ரோகேரியாட்டிக்ல வந்து நியூக்ளியர் மெம்பரைன் ஒன்று இருக்காது. ஆனால் யூகேரியாட்டிக்னு வந்துட்டோம்னா நமக்கு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். அப்போ நியூக்ளியர் மெம்பரைன் செல் டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நியூக்ளியர் மெம்பரைன் வந்து ரப்சர் ஆகணும், உடையணும். உடஞ்சாதான் நமக்கு என்ன ஆகும், உள்ள இருக்க குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறி ஸ்பிண்டில் செல் மூலமா நமக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து டிவிஷன் நடக்கும். அதனால இது வந்து ரப்சர் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரின் நடக்கும், அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து யூக்குவேஷனல் டிவிஷன், அதாவது சமநிலை பாகுபாடு. இதை ஏன் சமநிலை பகுப்பு அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம இப்போ வந்து ஒரு தாய் இல்லைன்னா ஒரு பேரண்ட் குரோமோசோம்ல பேரண்ட் இருக்க குரோமோசோமோட அளவு அதே மாதிரி அதே எண்ணிக்கையில யார்கிட்ட இருக்கும், செய்யோட, அதாவது டாட்டர் செல்லையும் இருக்கும். இப்போ பேரண்ட்ட நம்மள்ட்ட பேரண்ட்ட 46 குரோமோசோம் இருந்துட்டா டாட்டர் செல்லையும் 46 குரோமோசோம் இருக்கும். புரியுதா? பேரண்ட்ட நமக்கு 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னா டாட்டர்கிட்ட என்னது 46 குரோமோசோம் வரும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பேரண்ட் அண்ட் டாட்டர் ஆர் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம், பேரண்ட் அண்ட் டாட்டர் ஆர் சேம். பேரண்ட்டையும் டாட்டர்ட்டையும் என்னது டாட்டர் செல் வருதுன்னா அதுல என்னதான் இருக்கும், குரோமோசோமோட அளவு கரெக்டா இருக்கும். 46னா 46 இருக்கும். இது வந்து ப்ரோகேரியாட்டிக். நமக்கு இதுல வந்து என்ன தேவையில்லை, இதுல வந்து நமக்கு வந்து குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறாது. ஆனா இது அப்படி இல்லை, குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறும். ஏன் மாறணும், ஏன்னா இது வந்து யூகாரியோட்டிக் செல்லு, நமக்கு மாறும். குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறும். அந்த குரோமாட்டின்ல அதுதான் நமக்கு என்ன இருக்கும், டிஎன்ஏ மெட்டீரியல். டிஎன்ஏ தான் நமக்கு என்னது ஜீன் அதுல தான் இருக்கும். அது மூலமா தான் ஜீன் வந்து பகுப்படுது அடுத்த செல்லுக்கு, அதாவது டாட்டர் செல்லுக்கு போகும். அடுத்து இது வந்து 4 ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 4 ஃபேஸ்ல, அதாவது இது வந்து ஒரே ஃபேஸ்ல நடந்துராது, இவ்வளவும் ஒரே ஃபேஸ்ல நடக்காது, 4 ஃபேஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோஃபேஸ்னா ஸ்டார்டிங், மொதல் ஸ்டேஜ். இதுல தான் என்ன செய்யும்னா குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறும். அதாவது குரோமாட்டின் குரோமோசோமா கன்வெர்ட் ஆகுற அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்றோம், ப்ரோஃபேஸ்ன்னு சொல்றோம். அதாவது முதல் நிலை அந்த மாதிரி சொல்றோம். அது மெட்டாஃபேஸ்னா மைய நிலை, இல்லைன்னா மிடில். மெட்டானா மிடில்,
மைய நிலை. இந்த மைய நிலையில என்ன நடக்கும்னா இந்த மெட்டாஃபேஸ், அதாவது மைய நிலையில என்ன நடக்கும்னா இந்த இதுல வந்து பிரிய ஆரம்பிக்கிற, அதாவது குரோமோசோம் வந்து குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறும். இதுல அந்த குரோமோசோம் வந்து டைரக்டா டாட்டர் குரோமோசோமா மாறிடும். அதாவது ஒரு செல்லுல இருக்குன்னா, இப்போ ஒரு செல்ல குரோமோசோம் இருக்குன்னா அது என்ன செய்யும், ஒரு பேரண்டா இருக்கிறது என்னவா மாறிடும், 2 டாட்டரா மாறிடும். ஆனா நியூக்ளியருக்குள்ளேயே இருக்கும். இப்படி இதான் மாறிடும். அடுத்து ஆனாஃபேஸ்ல என்னன்னா டாட்டர் நியூக்ளியர் ஃபார்ம் ஆயிரும். டாட்டர் நியூக்ளியர்னா இது ஒரு செல் இருக்குன்னா இதுக்குள்ள இங்க ஒரு நியூக்ளியர், இங்க ஒரு நியூக்ளியர், 2 நியூக்ளியரா ஃபார்ம் ஆயிரும். இங்க ஒரு குரோமோசோம் இருக்கும், இங்க ஒரு குரோமோசோம் இருக்கும். புரியுதா? ப்ரொஃபேஸ்ல என்ன ஆகும்னா, ப்ரொஃபேஸ்ல அதாவது முதல் நிலையில் என்ன நடக்கும்னா அந்த டாட்டர் குரோமாட்டின் வந்து குரோமோசோமா கன்வெர்ட் ஆகும். அந்த மெட்டாஃபேஸ் மைய நிலையில என்ன ஆகும்னா அந்த உருவான குரோமோசோம் வந்து டாட்டர் குரோமோசோமா மாறிடும். அடுத்து ஆனாஃபேஸ்னா என்னன்னா இறுதி முன்னிலை, கடைசிக்கு முந்தின ஸ்டெப்பு அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இறுதி முன்னிலை ஆனாஃபேஸ்ல என்ன நடக்கும்னா 2 நியூக்ளியர் வந்து டாட்டர் உட்கரு உருவாகிரும். இது ஒரு பேரண்ட் உட்கருன்னா ஒரு டாட்டர் உட்கரு அடுத்து உருவாகிரும். அடுத்து டீலோஃபேஸ். இந்த டீலோஃபேஸ்ல தான் என்ன நடக்கும்னா முழுமையான ஒரு செல். டீலோஃபேஸ்ல தான் என்ன நடக்கும்னா டாட்டர் செல் டைரக்டா ஒரு டாட்டர் செல் என்ன ஆகும், உருவாகிடும். 2 டாட்டர் செல் நியூக்ளியர் வச்சு உருவாகிடும். டீலோஃபேஸ் இதான் நடக்கும். இப்போ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ் நடக்கும். அடுத்து இது என்ன நடக்கும்னா மைட்டாசிஸ்ல பார்த்தோன்னா ஒரு பேரண்ட் செல் 2 டாட்டர் செல்லாம் மாறும். அதாவது 2 செல்லாம் மாறும். அது வந்து மைட்டாசிஸ்ல நடக்கும். ஆனால் மைட்டாசிஸ்ல அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு செல் இருக்கும், அதே டைரக்டா இன்னொரு செல்லா மாறிடும். மைட்டாசிஸ்ல ஒரு செல் இன்னொரு செல்லா மாறும். மைட்டாசிஸ்ல ஒரு செல் 2 டாட்டர் செல்லா மாறும், 2 செல்லா மாறும். அதுதான் நம்ம இன்னொரு இப்போ பார்க்குறோம். மைட்டாசிஸ் அப்படின்னா இது ஒரு டிப்ளாய்ட் செல்ல மட்டும் தான் நடக்கும். சும்மா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பிளான்ட்ல பார்த்தோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அந்த ஏரியாவில் நடக்கும், அந்த குரோத் இருக்கக்கூடிய ஏரியாவில் நடக்கும். அது இப்போ இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா ரப்சர் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஏன்னா நமக்கு நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆகும், இதுல யூகேரியோட்டிக்னாலே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அது ரப்சர் ஆகும். அடுத்து யூக்வேஷனல் டிவிஷன் அப்படின்னா சமநிலை பாகுபாடு. ஏன் அப்படி யூக்வேஷனல் டிவிஷன் சொல்றோம்னா இது நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் பேரண்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் டாட்டர் செல். அதாவது நான் பேரண்ட் செல்ல 46 குரோமோசோம் இருக்குன்னா 2 டாட்டர் செல் இருக்குமா, 2 டாட்டர் செல்லி எத்தனை 46 குரோமோசோம் இருக்கும். ஒரு டாட்டர் செல்லுக்கு 46, இன்னொரு டாட்டர் செல்லுக்கு 46 குரோமோசோம் இருக்கும். அதனால இதை சமநிலை பகுப்புன்னு சொல்றோம். அடுத்து குரோமாட்டின் இன்டு குரோமோசோமா மாறும். நமக்கு இது மாறணும், ஏன்னா நமக்கு தெரியும் குரோமாசின் இன்டு குரோமோசோமா மாறும். அப்படின்னா தான் நமக்கு அந்த குரோமோசோம் 2ஆ பிரிஞ்சு அதுக்கப்புறம் நியூக்ளியர் 2ஆ பிரிஞ்சு அந்த நியூக்ளியருக்கு அப்புறம் என்ன செய்யும், செல்லே 2ஆ பிரிஞ்சிடும். ஆனா இதுல என்ன எத்தனை டாட்டர் செல் வரும், 2 டாட்டர் செல். மயாசிஸ் வந்து எதாவது நடக்கும்னா ரீப்ரொடக்டிவ் செல்ல நடக்கும். அதான் ஹேப்ளாய்ட் செல். அது வந்து டிப்ளாய்ட் செல், இது ஹேப்ளாய்ட் செல்ல நடக்கும். இது அடுத்து இதுல வந்து என்ன விஷயம்னா மேல்ல, அது அனிமல்ல மேல் அப்படின்னா ஹேப்ளாய்ட் ஸ்பெர்மும், ஃபீமேல் அப்படின்னா ஹேப்ளாய்ட் எக்கும் கிடைக்கும், எக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் பிளான்ட், அதாவது பிளான்ட் கிங்டம்ல பார்க்கும்போது ஸ்போரோஜெனிசிஸ்னா மேலும், மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா ஃபீமேலும் நமக்கு என்ன கிடைக்கும். அடுத்து இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் செல் டேக் பிளேஸ் நடக்கும். அதாவது செல் வேரியேஷன்னால செல் வந்து ரீகாம்பினேஷன் ஆகும். ரீகாம்பினேஷன் ஆஃப் செல் டேக் பிளேஸ். ரீகாம்பினேஷன்னா என்னன்னா இப்போ டாட்டர் செல்லு வந்து பேரண்ட் செல்லை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம மைட்டாசிஸ்ல பார்த்தோம்னா டாட்டர் செல்லும் டாட்டர் செல்லும் பேரண்ட் செல்லும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா குரோமோசோம் நம்பர் வந்து ஒரு சேமா இருக்கும். அதில் டாட்டர் செல்லையும் 46 குரோமோசோம் இருக்கும், பேரண்ட் செல்லையும் 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் அதே இது நம்ம வந்து மயாசிஸ்ல பார்த்தோம்னா நம்ம இப்போ மயாசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து டாட்டர் செல்லுக்கும் பேரண்ட் செல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா டாட்டர் செல்லுக்கு வந்து 23 குரோமோசோம் தான் இருக்கும். பேரண்ட் செல்லுக்கு 46 குரோமோசோம் இருந்தாலும் டாட்டர் செல்லுக்கு 23 குரோமோசோம் தான் இருக்கும். அதனால இது வந்து என்ன ரீகாம்பினேஷன் டேக் பிளேஸ். அதனால டாட்டர் செல்லும் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, ஒரே மாதிரி இருக்காது. அதான் ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க. கிரியேட் நியூ ஜெனட்டிக் டைப். கிரியேட் நியூ ஜெனட்டிக் டைப்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஜெனட்டிக் வந்து இப்போ நம்ம என்ன செய்யறது, நம்ம அப்பா மாதிரியே இல்லாமல் ஜீன்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதாவது நம்ம இப்போ என்ன சொல்றது, இப்போ நம்ம மைட்டாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் மாதிரியே தான் என்ன இருக்கும், டாட்டர் செல்லும் இருக்கும். ஆனால் மயாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா டாட்டருக்கும் பேரண்ட்டுக்கும், அதாவது பேரண்ட் செல்லுக்கும் டாட்டர் செல்லுக்கும் சம்பந்தம் இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அதுதான் என்னது கிரியேட் நியூ ஜெனட்டிக் டைப். நியூ ஜெனட்டிக் டைப்பே அதை என்ன செய்யும், கிரியேட் பண்ணிடும். வேரியேஷன் மூலமா நியூ ஜெனட்டிக் டைப்பை கிரியேட் பண்ணும். அடுத்து ஹாஃப் வித் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் பேரண்ட். நம்ம படிச்சது தான். அதாவது டாட்டர் குரோமோசோம் எடுத்துருப்போம், பேரண்ட் குரோமோசோமுக்கு 46, பேரண்ட்ல வந்து 46 குரோமோசோம் இருக்குன்னா டாட்டர்கிட்ட வந்து 23 குரோமோசோம் தான் வரும்.
அதுதான் ஹாஃப் த நம்பர் ஆஃப் த குரோமோசோம் அஸ் பேரண்ட். மைட்டாசிஸில் டாட்டருக்கும் இருக்க அதே பேரண்ட்டில் இருக்க அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம் டாட்டரில் இருக்கும். ஆனால் மயாசிஸில் பேரண்ட்டை இருக்கிறத விட பாதி தான் என்ன செய்யும் டாட்டர் செல்லில் இருக்கும். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் 4 ஃபேஸ் தான், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஆனால் இது ரெண்டுமே 2 தடவை நடக்கும். அதாவது ப்ரோஃபேஸ் 1, ப்ரோஃபேஸ் 2 அப்படி 2 இருக்கும். அடுத்து மெட்டாஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 2 அப்படி 2 தடவை நடக்கும். அடுத்து ஆனாஃபேஸ் 1, ஆனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 2 இப்படி 2 தடவை நடக்கும். ஏன் 2 தடவை நடக்குது அப்படின்னா இது அதில் வந்து நம்ம என்ன பேரண்ட்லேருந்து டாக்டர் வந்து 2 டாக்டர் செல் தான் வரும். ஆனால் இதில் டாக்டர் செல் வந்து 4 வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மைட்டாசிஸில் 2 டாக்டர் செல் வரும், 2 செல்கள் வரும். ஆனால் நம்ம மயாசிஸ்னு பார்க்கும்போது 4 டாக்டர் செல் வரும். 4 டாக்டர் செல் வரும், அது முக்கியம். அதனால ப்ராசஸ் எத்தனை தடவை 2 தடவை நடக்கும். ஒரு 46 இருக்கும், அது 23, 23 மாறும். மறுபடியும் இது ஒரு 23, இது ஒரு 23 மாறும். இங்கே ஒரு 23, இங்கே ஒரு 23. அப்படி 4 டாக்டர் செல் ஒரு பேரண்ட்லேருந்து வரும். புரியுதா? இப்போ அதாவது மியாசிஸில் வந்து 4 டாக்டர் செல் வரும், இப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஹாஃப் த நம்பர் ஆஃப் த பேரண்டோட குரோமோசோம் உள்ளது ஹாஃப் த நம்பர் தான் இருக்கும். அடுத்து சைட்டோகைனசிஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போது செல்லில் டிவிஷனில் வந்து லாஸ்ட் ஒரு ப்ராசஸ் படித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும், ப்ரோஃபேஸில் என்ன நடக்கும்னா குரோமாட்டின் வந்து குரோமோசோமாக மாறும். மெட்டாஃபேஸ் அதாவது மைய நிலையில் என்ன நடக்கும்னா அந்த குரோமாட்டின் வந்து டாட்டர் குரோமோசோமாக மாறிடும். ஆனாஃபேஸில் நமக்கு என்ன நடக்கும்னா டாட்டர் நியூக்ளியர் கிரியேட் ஆயிரும். புரியுது? 2 டாட்டர் அதாவது 2 உட்கருவே 2ஆக பிரிஞ்சிடும். 4வது ஃபேஸ் டீலோஃபேஸ்ன்னு சொல்கிறோம். டீலோஃபேஸில் அப்போ என்ன செய்யும், முழுமையாக பகுப்படையணும்னா சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சைட்டோகைனசிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த சைட்டோபிளாசம்ங்கிறது 2ஆக பிரிகிறது, அதுதான் சைட்டோகைனசிஸ். இப்போ புரிஞ்சிருக்கா? சைட்டோகைனசிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த சைட்டோபிளாசம் 2ஆக பிரிகிறது தான் என்னது சைட்டோகைனசிஸ். சரி, நம்ம என்னக்கா பார்ப்போம். இது வந்து மயாசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்லில் மட்டும்தான் நடக்கும், அதாவது ஹேப்ளாய்ட் செல்லில் தான் நடக்கும். இது அனிமலில் எப்படி வரும்னா ஹேப்ளாய்ட் ஸ்பெர்ம் இல்லைனா ஹேப்ளாய்ட் எக் அப்படின்னு மேல் ஃபீமேலுக்கு இருக்கும். பிளான்ட் செல் பார்த்தா ஸ்போரோஜெனிசிஸ், அதாவது ஸ்போர் உருவாகும். அதே மாதிரி ஃபீமேல்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் வரும். அது இதில் ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறதுனால டாட்டர்ஸ் எல்லாம் என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்காது, அதான் ரீகாம்பினேஷன் சொல்கிறாங்க. கிரியேட் நியூ ஜெனட்டிக் டைப்னா வேற ஒன்றும் இல்லை, வேரியேஷன் மூலமாக. அதாவது டாட்டர்லேருந்து ஒரு பேர் 4 டாட்டர் செல் வரனால வேரியேஷன் ஜெனட்டிக் வந்து நிறைய வேரியேஷன் தான் கிடைக்கும், நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கிடைக்கும் இதில். அடுத்து இதில் இன்னொரு படித்தோம், ஹாஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். அப்போ அதாவது பேரண்ட்டை 46 குரோமோசோம் இருந்துன்னா டாட்டர்கிட்ட எத்தனை தான் இருக்கும், 23 குரோமோசோம் தான் இருக்கும், டேரெக்டாக ஹாஃப் தான் இருக்கும். அது இதுலேயும் 4 ஃபேஸு, ஆனால் அந்த 4 ஃபேஸும் 2 தடவை நடக்கும். ப்ரோஃபேஸ் 1, ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 2, ஆனாஃபேஸ் 1, ஆனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 2 அப்படியே எல்லா இதுவும் 2 தடவை நடக்கும். ஏன் அப்படின்னா 4 டாட்டர் செல் வந்து என்ன ஆகும், கிரியேட் ஆகும். 4 டாட்டர் செல் கிரியேட் ஆகும், இது ரொம்ப முக்கியம். மயாசிஸில் 4 டாட்டர் செல் வரும், மைட்டாசிஸில் 2 டாட்டர் செல் தான் வரும். அது சைட்டோகைனசிஸ்னா என்ன படித்தோம், சைட்டோபிளாசம் வந்து இதான் லாஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். இப்போ சைட்டோபிளாசம் வந்து 2 நியூக்ளியர் 2 ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், சைட்டோபிளாசம் வந்து செப்பரேட் ஆகி சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2ஆக மாறுதான் சைட்டோகைனசிஸ். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்னா மைட்டாசிஸும் மியாசிஸும் தனித்தனியாக பார்த்துட்டோம். இனி மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ் என்ன, எல்லாம் கிளாஸில் பார்த்தது தான். ஆனால் மறுபடியும் நம்ம காமனாக ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேபிளாக போட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மைட்டாசிஸும் மியாசிஸும் இருக்குது. நமக்கு மைட்டாசிஸ் பேரண்ட் செல் இஸ் டிவைடட் இன்டு 2 டாட்டர் செல். நம்ம பார்த்தோம், பேரண்ட் செல் 2 டாட்டர் செல்லாக மாறும், இங்கே பேரண்ட் செல் 4 டாட்டர் செல்லாக மாறும். அதே மாதிரி இங்கே பேரண்ட் செல்லோட குரோமோசோம் வந்து ரிமைன் சேம், இங்கேயும் 46னா டாட்டருக்கும் 46 இருக்கும். ஆனால் மியாசிஸில் பார்த்தோம்னா ஹாஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம், அதாவது குரோமோசோம் 46 பேரண்ட்டாக இருக்கும், டாட்டருக்கு வரும்போது 23 மாறிடும். ஆனால் நமக்கு எதுனா 4 டாட்டர் செல் வரும். அது மெட்டாஃபேஸில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் லைன் அப் செப்பரேட்லி, அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னா ஒரே மாதிரியான குரோமோசோம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கும், குரோமோசோம் வந்து தனித்தனியாக இருக்கும். அதான் என்னது மெட்டாஃபேஸில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் லைன் செப்பரேட்லி, தனித்தனியாக இருக்கும். ஹோமோலோகஸ் குரோமோசோம் எல்லாமே, அதாவது மெட்டாஃபேஸில் குரோமோசோம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் இதில் சேர்ந்து இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், டெட்ரைடாக இருக்கும். டெட்ரைடா 4 சேர்ந்து இருக்கும் கிட்டத்தட்ட.
இப்படி நாலாக சேர்ந்துருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, மெட்டாஃபேஸில் மைட்டாசிஸில் நமக்கு என்ன ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து பேரா இருக்காது, தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் மியாசிஸில் நமக்கு என்ன இருக்கும், அது பேரா டெட்ரேட்டாக 4 இருக்கும். அடுத்து சியாஸ்மாட்டா do not form and cross over never occur. இந்த கிராஸ் ஓவர் தான் நம்ம எதில் என்ன பிரச்சனை, நம்ம மையாசிஸில் படிச்சிருப்போம். கிராஸ் ஓவர் தான் என்னன்னா நம்ம ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும்னு பார்த்தோம். நிறைய அடுத்தடுத்ததுன்னா ஜெனட்டிக்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் வரும்னு பார்த்தோம். அதுதான் என்னது, இந்த கிராசிங் ஓவரில் நடக்கும். அது வந்து மைட்டாசிஸில் நடக்காது, மியாசிஸில் மட்டும் நடக்கும். மியாசிஸில் மட்டும் தான் நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன்ஸ் கிடைக்கும், மைட்டாசிஸில் கிடைக்காது. அது டாட்டர் செல் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், அதாவது பேரண்ட் செல் மாதிரியே தான் டாட்டர் செல்லாக இருக்கும். ஆனால் மியாசிஸில் அப்படி இல்லை, பேரண்ட் செல்லுக்கும் டாட்டர் செல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வித்தியாசம். ஓகே, அது ஒன்று. அடுத்து இது வந்து நமக்கு தெரியும், மியாசிஸ் வந்து டிப்ளாய்ட் செல்லில் நடக்கும், சொமாட்டிக் செல்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு அது மயாசிஸில் அது வந்து ஹேப்ளாய்ட் செல்லில் நடக்கும். என்னொக்க பார்ப்போம். பேரண்ட் டிவிஷன் இன்டு பேரண்ட் செல் வந்து டிவைட் ஆகி ரெண்டு டாட்டராக மாறும். பேரண்ட் செல் டிவைட் இன்டு 4 டாட்டராக மாறும் மியாசிஸில். அட் மைட்டாசிஸில் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் சேம், குரோமோசோமோட நம்பர் சேமாக இருக்கும், டாக்டரோட குரோமோசோம் நம்பர் பேரண்ட்டுக்கும் சேமாக இருக்கும். ஆனால் மியாசிஸில் டாக்டருக்கும் பேரண்ட்டுக்கும் குரோமோசோம் பாதி தான் இருக்கும். அடுத்து மெட்டாஃபேஸ்னா நமக்கு இறுதி முன்னிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மெட்டாஃபேஸில் ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதாவது குரோமோசோம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஆனால் மெட்டாஃபேஸில் அந்த மியாசிஸில் இருக்க மெட்டாஃபேஸ் குரோமோசோம் வந்து பேராக இருக்கும், அதாவது 2 சேர்ந்து இருக்கும். அப்போ 4 மாதிரி டெட்ரேடா 4 இருக்கும். மைட்டாசிஸில் கிராசிங் ஓவர் நடக்காது, அதனால நமக்கு டிஃப்ரெண்டான ஜீன் வராது. ஆனால் மியாசிஸில் கிராசிங் ஓவர் நடக்கும், அதனால நமக்கு அந்த வேரியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் வரும். அடுத்து இது வந்து டாட்டர் செல் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், டாட்டர் செல்லும் பேரண்ட் செல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மயாசிஸில் டாட்டர் செல்லும் பேரண்ட் செல்லும் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அது ஜெனட்டிக்கல் வேரியன்ட் கிராசிங் ஓவர்னால ஜெனட்டிக் வேரி ஆகணும். அடுத்து இது வந்து டிப்ளாய்ட் செல், மைட்டாசிஸ் வந்து டிப்ளாய்ட் செல்லையும், மைட்டாசிஸ் வந்து டிப்ளாய்ட் செல்லில் நடக்கும், மியாசிஸ் வந்து ஹேப்ளாய்ட் செல்லில் நடக்கும். நம்ம இப்போ பயாலஜியில் ஃபஸ்ட்டு சிலபஸில் செல் அப்படிங்கிற ஃபஸ்ட் யூனிட்டை முடிச்சிருக்கோம். போன கிளாஸில் நம்ம செல் அப்படின்னா என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் அது மாதிரி எல்லாம் பார்த்தோம். இதில் வந்து செல் டிவிஷன், இந்த கிளாஸில் செல் டிவிஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். இனி அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த கிளாஸ் வந்து என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இது ஆரம்பிக்க போகிறோம். நம்ம தெரியும் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அந்த கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.